சைலண்ட்டாக இருக்கணும். அதாவது எதிர்கட்சி அப்படிங்கிறது எதிரி கட்சி அது கிடையாது. எதிரிகள் இருக்கிற கூடாரம் அது கிடையாது. கட்சி தான் எதிர்கட்சி. மற்றபடி எதிருள்ளவர்கள் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு மாண்பை வெளிப்படுத்துகிற ஒரு தலைவராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்போதும் இருந்திருக்கிறாரு. அதை பின்பற்றி தான் அவர் வழியில் வந்த அத்தனை திராவிட கழக தலைவர்களும் தொண்டர்களும் இருந்துட்டு இருக்காங்க. இதே தலைவர் கருணாநிதி அவர்கள் இறந்தபோது பெரினாச பீச்சில் இடம் கிடைக்காம இப்போ இருக்கிற தலைவர்களால் பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிடைச்சி அப்படி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன் அப்படின்னா அந்த மாண்பு, இந்த தலைவர்கிட்ட இருந்த அந்த மாண்பு இப்போ இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கிட்ட இல்லை. அதுதான் காரணம். இந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாகவும் ரொம்ப இப்படி ஒரு தலைவர்கள் இருந்திருக்காங்களா. ஆனால் அரசியலில் அவங்க போடாத சண்டை இல்லை, மேடையில் எதுவும் இவங்களையும் பேசியிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் கடந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போன அந்த தருவாயில் நட்பு எங்கே ஆரம்பித்தது, அரசியல் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிஞ்சு, அவருடைய வாழ்க்கை எங்கே முடிஞ்சுது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு உரையில் அவர் எவ்வளோ அழகாக சொல்லிட்டார். இந்த மாதிரியான ஒரு தலைவரெல்லாம் பார்க்கவே முடியாது. ஆனால் அவரை இப்போ இருக்கிற ஊடகங்களும் இப்போ இருக்கிற செய்தியாளர்களும் எந்த மாதிரியான கேவலமாக அவரை ஒரு ஃபோட்டோ போட்டியே வச்சு நடனமாட விடுறதும், யார் கூட வேணாலும் நடனமாட விடுறதும், கேவலப்படுத்துறதும், அதாவது இறந்தவங்களை கேவலப்படுத்தி ஒரு கேவலமான அரசியல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. அது அவங்கெல்லாம் திரும்ப ஒரு முறை இவருடைய வீடியோவை பார்த்தாவது திருந்தணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு தலைவன் ஒரு மேடையில் எப்படி பேசணும், ஒருத்தங்களுடைய பிரிவுக்கு எந்த மாதிரி ஒரு வருத்தம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இங்கே கற்றுக்கலாம். அதாவது இப்போ சொல்லலாம், ஆமாம் என்ன அவ்வளோலாம் பண்ணார், கடைசியில் ஊழல் பண்ணிட்டாரு. அதாவது ஒருத்தங்க செய்கிற தவறுகளில் தான் நம்ம பெருசாக பேசுகிறோமே ஒழிய அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். அவர் பண்ணாத விஷயங்கள் கிடையாது. கலைஞர் அவர்கள் அதை ஒரு சேனலில் முக்தார்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் லிஸ்ட்டு போட்டிருந்தார் ஒரு முறை. அவ்வளவு எடுத்து வச்சார் மக்கள் முன்னிலையில்.